எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆக்சுவலி பேப்பர் 1 அக்கௌண்டிங் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. எல்லோரும் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி பிசிஆருக்கு வந்து லாஸ்ட் 2 days எப்படி ப்ரொடக்டிவாக பிளான் பண்ணி படிக்கலாம் அண்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் அண்ட் சாப்டர்ஸ்லாம் வந்து நான் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் அதை ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் ஒன்ஸ் வாட்ச் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிசிஆர் போர்ஷனை கவர் பண்ணுறதுக்கு. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இப்போ ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பிகம் அ பார்ட் ஆஃப் அவர் சேனல் which will make me so happy. and அப்போ தான் நான் வந்து நான் வீடியோ போட்டேன்னா அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் வந்து ஐசியோட அப்டேட்ஸ் அண்ட் எக்ஸாமுக்கு எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நான் வீடியோ போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து டைம் டு டைம் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பிஸ்னஸ்லாம் எடுத்துக்கிட்டோன்னா மொத்தம் 5 சாப்டர் இருக்குது. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட், எல்எல்பி அண்ட் கம்பெனிஸ் ஆக்ட். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கம்பெனிஸ் ஆக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா கம்பெனிஸ் ஆக்ட் வந்து சின்ன சாப்டர் தான். அது ஒரு 1 to 2 ஹவர்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம். அதில் இம்பார்ட்டண்ட்டாக கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கேபிட்டல், மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், டாக்ட்ரைன் ஆஃப் அல்ட்ராவர்ஸ், டாக்ட்ரைன் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட், இந்த கான்செப்டெல்லாம் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டடீஸும் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. அதனுடைய நேமும் கொஞ்சம் மக்கப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வந்து இம்பார்ட்டன்ட் கேஸ் ஸ்டடீஸ்க்கு வந்து இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன். அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன். அதையும் போய் வாட்ச் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் எடுத்துக்கோங்க. சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் 4 யூனிட் இருக்கும். 4 யூனிட்மே ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் அதில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்டுமே கண்டிப்பாக படிக்கணும். அப்படி சப்போஸ் உங்களால் படிக்க முடியல ஜஸ்ட் ஒரு கிளான்ஸாவது எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் வந்து ஃபஸ்ட்டு 3 யூனிட் நேச்சர் ஆஃப் கான்ட்ராக்ட், கன்சிடரேஷன், அதர் எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. கன்சிடரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதர் எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டில் வந்து ஃப்ரீ கன்சென்ட் இருக்குல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 4th யூனிட்டில் வந்து பை ஹூம் அ கான்ட்ராக்ட் மே பி பர்ஃபார்ம்ட் அண்ட் அது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 6th யூனிட் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. 6th யூனிட் ஆக்சுவலி சின்னது தான், அதுவும் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி இதுலேயே நாளைக்கு வந்து ஒரு ஈவினிங் ஆகிடும் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி ஃபுல்லாக பிசிஆர் படிச்சுடுங்க. நாளைக்கு வந்து ஈவினிங்குள்ளே வந்து கம்பெனிஸ் ஆக்ட், சோகா, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் முடிச்சுட்டு ஈவினிங்க்கு அப்புறமேட்டுக்கா வந்து பார்ட்னர்ஷிப் ஆக்ட் ஃபஸ்ட்டு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்ட்னர்ஷிப் ஆக்ட்டை பார்த்தாலே எல்எல்பி படிக்கவே ஆக்சுவலி தேவையில்ல. எல்எல்பி வந்து சின்ன சாப்டர் தான். அது வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஆக்டினுடைய மேர்ஜாக தான் அது இருக்கும். அப்புறம் வந்து நாளைக்கு ஒரு 8 o'clock அந்த மாதிரி டைமில் வந்து பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர், எம்டிபிஸ், ஆர்டிபிஸ்லாம் எடுத்து ரெஃபர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. முக்கியமாக வந்து ஐசிஐ டெக்ஸ்ட் புக்னுடைய புக் பேக் கொஷின் எல்லா கொஷினுமே வந்து தரவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா அதில் இருந்தால் மோஸ்ட் ஆஃப் தி கொஷின் பேப்பரில் இருக்கும். அவங்க வந்து நேம்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் ஒரு மைனர் சேஞ்ச் தான் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி ரொம்ப சேஞ்சஸ்லாம் இருக்காது. நீங்கள் கண்டிப்பாக நிறைய டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். கண்டிப்பாக ஐசிஐ டெக்ஸ்ட் புக்னுடைய புக் பேக் கொஷின்ஸ் அதனோட கான்செப்ட் கிளாரிட்டியை தான் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து இதில் என்ன ஆன்சர் இருக்கோ அதை மக்கப் பண்ணிட்டு போய் எக்ஸாமில் அப்ளை பண்ணாலும் வேலைக்கே ஆகாது. நீங்கள் வந்து புக் பேக் கொஷின் வந்து அவங்க எந்த கான்செப்டில் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி கேஸ் ஸ்டடிலாம் அப்ளை பண்ணி உங்கள் கன்க்ளூஷனை வந்து கொடுத்துருக்காங்க புக்கில் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அண்ட் ஒரு டெக்னிக்கை தான் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். அதை தான் நீங்கள் போய் எக்ஸாமில் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் லெவல் பொறுத்த வரைக்கும் செக்ஷன் நம்பர்லாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. உங்களுக்கு ஷோராக 100% ஷோராக அந்த செக்ஷன் நம்பர் வந்து அந்த ப்ரொவிஷனுக்கு அதுதான் அந்த செக்ஷன் நம்பர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டுமே அது எழுதுங்க. அப்படி இல்லைன்னா வந்து நார்மலாக ஜென்ரலாக வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நான் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்றதுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ போடுறேன். பிஸ்னஸில் வந்து எந்த மாதிரிலாம் டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு அட்ராக்டிவ் இம்ப்ரெஷனை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தி நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்கும் ஆன்சர் பண்ணுறேன். அப்படின்னா அதுக்கு செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவும் போடுறேன். ஸோ ஃபவுண்டேஷன் லெவல் பொறுத்த வரைக்கும் செக்ஷன் நம்பர் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. நெக்ஸ்ட் எக்ஸாம் டிப்ஸ்லாம் நான் அதுக்கும் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஸ்டே டியூன். அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸில் உங்கள் டவுட்டை சொல்லுங்கள். அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.